என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த அக்கா வந்து ஓமந்தையில் இங்கே வாங்கலாம் கொஞ்சம். இந்த அக்கா வந்து ஓமந்தையில் இருக்கிற உண்மையில் அவளுக்கு வந்து கணவன் எத்தனை பிள்ளைகளுக்கா உங்களுக்கு 3 பிள்ளைகள் 3 நாளா மகனோட சேர்த்து வளர்ப்பு மகனோட சேர்த்து 4 மொத்தமாக உங்களுக்கு 4 பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டமாவாங்க. அப்போ அவாக ஒரு வாழ்வாதாரம் ஒன்று தான் நாங்கள் கொடுக்குறாங்க அந்த வேண்டி கொடுப்போம் வந்து எங்களுக்கு இந்த அக்கா அந்த தொடரை வந்து இங்கே காட்டுங்க. இந்த அக்கா அந்த தொடரை வந்து எங்களுக்கு பல்ல விராயம் கட்டில் இருந்தால் எங்களுக்கு உங்களோட தொடர்பு தந்துச்சு. ஒரு பேரொரு மூலம் தான் எங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிது. அப்போ நான் இதை கதைச்ச இடத்துல எங்களுக்கு ஒரு ஆக்கள் கனடாவிலேருந்து அவையில் உடனே அந்த காசை போட்டிக்கணும். உங்களுக்கு இந்த ஆடு ஓகே பிடிச்சிருக்கா? இது விலையெல்லாம் சரியா? விலையெல்லாம் சரியா? நீங்கள் குறைஞ்சது வந்து என்ன விலை போடுறீங்க? இது வந்து நான் உண்மைக்குமே 25,000 குறைவாக ஆடு இல்லையா? இது துணியோடு நிற்கிறாரு. இன்னொரு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 மாதத்துலாம் குட்டியாக தான் 2 குட்டி தான் போடும் இதுதானே. அப்போ இப்போ விற்கிற டைம் வந்து 28,000 தான் விற்கும் துணையன் டைம் தான். நான் அப்படி எதுவும் பார்க்க தனித்தனியாக வாங்கல. நான் 26,000 வைக்க அளவுக்கு பொதுவாக தான் ஒரு விலை சொல்லியிருக்கேன். இந்த கிடாய் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,500 இல்லாமல் இல்லை. உயிரோட இறைச்சி 2,800 பங்கு போகும் இல்லை ஆடை இல்லை. அப்போ அதுக்காக வந்து நாங்கள் இப்போ 1 தான் சொல்லி கொண்டு இப்போ எல்லாரும் வந்து குறைச்சி கடைசியாக சொல்லிட்டாங்க. வளர்த்தவருக்கு பிரோசனம் இல்லை. ஒன்று எத்தனை பேசி இவனே கூட பேசிக்கலாம் வீட்டுக்கு ஆடு வருதுன்னு கட்டுவோம். அப்போ இப்படி எல்லாரையும் பேச்சு வாங்கி போட்டோன்னா ஒரு பிரோசனம் இல்லாமல் இருக்கும். 5 ரூபா மதிப்பு தான் எங்களுக்கு வரணும். இல்லாட்டி இல்லை. அப்படி இல்லாட்டியும் பேசா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் குட்டி போட்டு வேறு விலைக்கு இன்னும் 3 மாதம் வேறு விலை போகும். அப்போ நாங்கள் தான் கடைசிக்கு உங்கள் வாழ்வாதார உதவிக்கு நீங்கள் கெட்டுக்கொள்ள போகிறீங்கன்னா கடைசி 90,000 தான் கொடுக்கும். 5,000 அதுக்கும் 90,000 கொடுத்துருவோம் வாழ்வாதாரத்துக்கு என்றதுக்கா. இல்லாட்டி 95,000 நான் 95,000 குறைச்சாக நான் வேணாலும் அனுப்பியிருக்கேன். இந்த கண்டே இருந்தால் இவை என்ன ஆர்டர் பண்ணுறாங்க? அக்கா உங்களுக்கு ஓகேயா? இது உங்களுக்கு ஓகேயா? சொன்னா நீ வளர்க்க போகிறது நான் இல்லை, நீங்கள் தான் வளர்க்க போகிறீங்க. நாளைக்கு கூட நீங்கள் இதால் வருமானத்தை கூட பிள்ளைகள் இது படிப்புகள் சாப்பாடு எல்லாம் பார்த்துக்கணும். வணக்கம். நாங்கள் அந்த ஆடு வேண்டிட்டோம் அக்காவுக்கு தான் ஓமத்தில் இருக்கிற அக்காவுக்கு அந்த ஆடு வேண்டி கொடுத்து வச்சுட்டு நாங்கள் இந்த வேண்டி இருக்கிறோம். இதை வந்து துஷாரா அவருடைய பிறந்தநாள், அவர் பயனுள்ளாத பிறந்தநாளை முன்னிட்டு கனடாவில் துஷாரா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் போன டிசம்பர் அவங்களோட 31ஆம் தேதி பர்த்டே. அப்போ அதுக்கு தான் வேண்டி கொடுத்துருக்கின்றது. நீங்கள் ஆடு பார்க்க இல்லை. அப்போ அதால் தான் லேட் ஆகிடுது. இது வந்து எந்த இடம் பவனியா கணேசபுரத்தில் நாங்கள் இந்த ஆடு வேண்டியிருக்கிறோம். இந்த அண்ணாடு தான் போயிருந்தாங்க. அவர் தன்னுடைய பிரச்சனையான பள்ளிகளை சுபங்களை கூட ஒன்றா காட்ட ஒன்றான்னு சொல்லிக்கிறேன். அதனால் நாங்கள் அவர்கிட்ட கொடுக்குறோம். இதுக்கு என்னறீங்களே 2 மறையாடும் 3 குட்டியும் என்ன விலை சொன்னீங்க? வாழ்வாதாரம் நானே மனசாட்சி போய் 5,000 நான் குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். ரெண்டுங்க எவ்வளோ இருக்கு அக்கா? உங்களுக்கு ஓகே தானே? இந்த ஆடு உங்களுக்கு பிரச்சனை தானே? சந்தோஷம் தானே? ஆனால் நாங்கள் அங்கே ஒரு இடத்த கேட்ட இடத்துல சரியான அது சரியான இதெல்லாம் ஓகே. இருக்கா? ஓகே. துஷாரா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் நான் இந்த அக்காவுக்கு இந்த ஆடு வண்டி கொடுக்குறோம். இந்த பவுனியா கணேசபுரத்தில் தான் வந்தது. பவுனியாலேருந்து இது எத்தனை கிலோமீட்டர்? டவுன்லேருந்து பவுனியாலேருந்து 7 கிலோமீட்டர். இந்த அண்ணாண்ட ஆட்டோ பிடிச்சி கொண்டு தான் வந்தது. நாங்கள் அவருக்கும் ஆட்டோ காசு எவ்வளோ வேணா கூட இருக்கா? அக்கா வாகனத்துக்கு எவ்வளோ காசு இங்கே நம்ம இடத்துல கொண்டு வரது? 8,000 இங்கே இருந்து எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் கூட? 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டரா? 15 கிலோமீட்டர் கொண்டு வரதுக்கு வாகனத்தில் வந்து 10,000 கட்டு 2,000 குறைஞ்சி 8,000. ஓகே ஓகே. உங்களுக்கு இது ஓகே தானே? எனக்கு சந்தோஷம் தானே? இப்போ நாங்களும் வந்து ஒளிவு மறைவு இருக்கிற இல்லை. அப்போ அதுதான் நாங்கள் இந்த மற்றாக்களை மாதிரி ஒளிவு மறைவு எல்லாம் இல்லை. எல்லாம் வந்து நேர தான் செய்யறதா. கோவிக்காதீங்க. எங்களோட விஷயங்கள் வந்து அதான். நீங்கள் அப்புறம் மற்றாக்களை நீங்களே இந்த ஆடு பார்த்தது காரணம் நாளைக்கு சொல்லக்கூடாது. இவங்கள் வந்து எங்களுக்கு பேக்காட்டி ஆடை வந்து தெரிஞ்சாங்களா அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் பார்த்தபடி அவங்களுக்கும் சந்தோஷம் தானே? உங்களுக்கு நீங்கள் தான் இந்த ஆடையும் பார்த்து நீங்கள் ஆட்டோவும் பவுனியா டவுன்லேருந்து பிடிச்சி கொண்டு வந்தது. அவைகளுக்குரிய காசும் அந்த அண்ணாக்குரிய காசும் பிடிச்சி கொடுத்தாச்சு. இனி வாகனத்துக்குரிய காசை வந்து நீங்கள் வாகனத்தை அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்கேருந்து கொண்டு போய் உங்களை வீட்டை கொண்டு விடக்கூடிய மாதிரி நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணுங்க. வாகனத்துக்குரிய காசு வந்து என்கிட்ட இருக்கா? ஓகே.
அனைவருக்கும் வணக்கம். இது வந்து வவுனியா மாவட்டம் என்ன வவுனியா மாவட்டம் பந்தகீத ஓமந்த பந்தகீத குளம். நீங்கள் வந்து எவ்வளோ காலம் அஞ்சு இருக்கிறீங்க? நான் வந்து 7 வருஷம் 7 வருஷம் அஞ்சு இருக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து கணவர் வந்து இல்லைன்னு உங்களுக்கு 3 பிள்ளைகள் தானே? 3 பிள்ளைல மூத்தது வந்து ஆம்பளை பிள்ளை, மற்ற 2 பொம்பளை பிள்ளை. 3 பேரும் படிக்கணுமே. உங்களுக்கு நீங்கள் வந்து ஆடு தானே கேட்டு. மற்றபடி நீங்கள் என்ன தொழில், என்ன வேறு என்ன வேலை, கூலி வேலைக்கு தான் போகிறதா? நான் கூலி வேலைக்கு தான் போகிறேன்னா, நான் இப்போ இவா சின்ன ஆளுன்றனால இவ ஸ்கூலில் விட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவியும் இல்லை. அப்போ அதால் இப்போ நான் வேலையை விட்டுட்டு நிற்கிறேன். வேலையை விட்டு நிற்கிறீங்க? வேலை இல்லை, இப்போ வேலையிலும் தட்டுப்பாடு இந்த உள்ள பிரச்சனையால வேலையிலும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ ஆடு கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷம்? நீங்களும் அந்த ஆடு தான் கேட்டீங்கன்னு கேட்ட நீங்கள் ஆடு கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நான் இதை வச்சு நான் இந்த காலத்தை ஓட்டி கொள்ளுவேன். நான் இதில் வளர்த்து தெரிவித்து கொள்ளுவேன். இது 5 ஆடு. இது குட்டி ஆடாக்க வேணும்? இது குட்டி ஆடு, அதுக்கும் குட்டி. இது அதுக்கு ஆயி 2 பெரிய மாதிரி. இது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது ஆட வேண்டி கொடுக்க சொல்லி வந்து துஷார் அவர்கள் வந்து கனடாவிலேருந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபா காசு அனுப்பியிருந்தவர். இவருக்கு உடனடியாக கொண்டு போய் இந்த ஆட்டை வண்டி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா, அப்போ அதுக்கமாக நீங்களும் வந்த ரெண்டைக்கு காலமை இதிலேருந்து காலமை பள்ளிக்கிட்டு காலமை தான் நீங்கள் இந்த வசதி நீங்கள்? நான் 7 மணிக்கெல்லாம் 7 மணிக்கு, நானும் அங்கே 8 மணிக்கு வந்தேன். இப்போ 3:22 தான் ஆடு வந்துருக்கு. சரியா கஷ்டப்பட்டு தான் இந்த இடங்களுக்கு எல்லாம் இல்லை. நீங்களும் தேடி பார்த்து நான் ரொம்ப தூரம் சைக்கிள் ஓடி நேற்று களைச்சி போய் வந்து படுத்துட்டேன். எனக்கு அலைச்சல். இப்போ ஒற்றுக்கிழமையா நான் அலையிறேன் இந்த ஆட்டுக்கா வண்டி. இப்போ எனக்கு பழகக்கூடிய ஆடு நான் விரும்பின ஆட்டை பார்க்குறேன். மற்ற விலைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் தான் கழிச்சு வேணுங்க. எவ்வளோ ஆட்டுக்கு 5 ஆட்டுக்கு வேணுங்க? எங்களுக்கு 95 சொல்லி 90க்கு கடைசி விலை. அந்த வாழ்வாதாரம் வந்து ஒரு கணவன் இல்லாத ஒரு நபருக்கு கொடுக்குறோம்னு சொல்லி அவையில் 90,000 தந்தினேன். 90,000. மற்றது அந்த வாகனம் கொண்டு வந்த காசு வந்து 8,000. அப்போ 98,000. அப்புறம் அங்கிருந்து வவுனியாவிலிருந்து இந்த இடத்துக்கு வந்து ஆடை பிடிக்க போன இடத்துல வந்து ஆட்டோக்கு வந்து 1,200 ரூபா எடுத்தவர். 1,300 ரூபா எடுத்தவர். அப்ப 88 90 92 இன்னொரு 2,000 ரூபா இல்ல புருங்க வாரன் 95 90ம் அதுல 8 99,200 ரூபா இல்ல 99,300 ரூபா. 300 ரூபா சரி. உங்களுக்கு வந்து 700 ரூபா காசு நான் வந்து திருப்பி தர வேணும். 1 லட்சம் ரூபா காசுல வந்து 700 ரூபா. என்னென்னு சொன்னால் ஆடு வந்து 90,000 ரூபாயும் டிரான்ஸ்போர்ட் வந்து இதுல வந்து வாகனத்துல ஏற்றி வந்த கூலி 8,000 என்று சொன்னா 90 98 அங்கால பிறகு 1,300 ரூபா ஆட்டோக்கு. அப்ப 98 99 99,300 ரூபா போக மீதி காசு 700 ரூபா. அதை இன்னும் உங்கள்கிட்ட தரலாம். இதை வந்து உங்களுக்கு உடனடியாக வேண்டி கொடுக்க சொன்னது வந்து துஷாரா வந்து எங்கே இருக்கணும்னு சொன்னால் அவருடைய டிசம்பர் மாதம் அவருடைய 31ஆம் தேதி அவருடைய பர்த்டே 13வது பர்த்டே துஷாராண்ட. அப்போ அவையில் வந்து 1 லட்சம் ரூபா காசு அனுப்பினவங்க உங்களுக்கு ஆடு வண்டி கொடுக்க சொல்லி. அப்போ அந்த நேரங்களுக்கு ஆடு பார்த்துட்டு தான் சரி வரை இல்லை. அப்போ கடைசியாக இப்போ தான் அந்த ஆடு கையில் கிடச்சிருக்குது. அப்போ நாங்கள் இவைகளுக்கு அதை கொடுக்குறோம். இந்தாங்கக்கா மீதி காசு 100 ரூபா மீதி இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு தான். நீங்கள் வந்து அவைகளுக்கு என்ன சொல்லுறீங்க? துஷார் அவையில் உண்மையில அந்த வெளிநாட்டில் காசுன்றதை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் உண்மையில சரியாக கஷ்டப்பட்டு இந்த குழுக்களுக்கு வச்சு தான் அந்த காசு அனுப்பினவா தங்களோட மகளோட பர்த்டே கொடுக்க சொல்லி ஆடு வண்டி கொடுக்க சொல்லி. உண்மையில உங்களோட லைன் நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன். நான் உண்மையில உங்களோட லையை பார்க்க எனக்கே சரியான கஷ்டமாக இருந்துச்சு. இது உடனடியாக நான் அந்த பர்த்டே கொடுக்கணும்னு வேறு ஒரு இடங்கள்லையும் நான் கேட்டு பார்த்தேன். நான் ஆடு ஒரு தான் சரி விலை இல்லை. அப்போ அதைத்தான் நான் கடைசியாக நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஆட்டை பாருங்கக்கா, நான் வந்து நேராக கூட்டிக் கொண்டு எல்லாம் வேண்டுறேன்னு சொன்னேன். உங்களுக்கு இது உங்களுக்கு இப்போ நீங்கள் நேரம் வந்து அவங்கள்ட்ட காசை கொடுத்து வேணுது உங்களுக்கும் திருப்தி, எனக்கு திருப்தியாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? துஷாரா வந்து 12 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அவங்களோட பர்த்டே. அப்போ அதனை முன்னிட்டு தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னது. அப்போ நீங்கள் அவைகளுக்கு இது துஷாராக என்ன சொல்கிறீங்க? துஷாரா அம்மா உனக்கு என்ற நன்றி. என்னென்றால் உங்களோட பர்த்டேக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிட்டு, ஆனாலும் நீங்கள் சொன்ன போட்ட 1 லட்சத்துக்கு கணக்காக எல்லாம் முடிஞ்சுது. நான் முன்னின்று அந்த அவர் நீங்கள் அனுப்பின அவர் முன்னின்று தான்
இது எனக்கு வேண்டி தந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினைச்ச மாதிரிக்கு எனக்கு ஆடு கிடைச்சிருக்குது. ஓகே, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களும் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இதை எனக்கு தந்திருக்கிறீங்க. நான் இதை கடைசி மட்டும் இதை நான் ரெட்டிப்பாக நான் பாதுகாத்து நாங்கள் இது நிமித்தம் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் கவனித்து கொள்வோம். இதை தந்த உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். நானும் என்ற குடும்ப சார்பாக என்ற பிள்ளைகளும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் துஷாரா. மற்றது கூட அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். உண்மையில் இவங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனமான ஒரு ஆக்கள் தான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஆக்கள். இந்த வவுனியா மாவட்டம் ஓமந்தையில் பன்றைக்கு இந்த குளத்தில் இருக்கணும். உண்மையில் அவைகளுக்கு வந்து நான் வந்து நேரடியாக பார்த்தேன். அவைகளுக்கு ஒரு தற்காலிக இந்த தகரம் அடித்த வீடுலாம் இருக்கணும். பின்னுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டுப்படுது. அதுக்கு வந்து முழுமையாக இன்னும் முடியே இல்லை. மூத்த பிள்ளை வந்து எத்தனாம் ஆண்டு படிக்குது? 10ஆம் ஆண்டு படிக்குது. இப்போ மகன் படிக்க இல்லை. மகன் எத்தனை வயது? 17 வயது. என்ன செய்யற? கோயில் எழுதி போட்டுருக்கிறாரா? இல்ல அவர் 10ஆம் ஆண்டோட விட்டுட்டார். அவர் ஆக்சிடென்ட் ஆனதோட படிப்பை விட்டுட்டாரு. நுரையீரல்ல 4 ஒரு பகுதி அடிபட்டு வேலை செய்ய. மற்றது வந்து 2வது பொம்பளை பிள்ளை வந்து 10ஆம் ஆண்டு படிக்குது. 3வது இந்த என்ன பேர் உங்களுக்கு? அபிஷா காசினியா? ஓகே. அப்போ உண்மையில் அது நீங்கள் நாங்கள் தெரிவு செய்தது சரியான ஒரு ஆக்களுக்கு தானக்கா தெரிவு செய்து கொடுத்துனாங்க. இன்றைக்கு உண்மையில் நாங்கள் அவர் துஷாராக்கு நாங்கள் இந்த வேளையில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருடைய குடும்பத்தார்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டே தான் நேரடியாக நாங்கள் இந்த ஆடையும் வேண்டி கொடுத்துருக்கின்றோம்.